Hi friends, welcome to Sri Sai Creations. Last 10 days திண்டுக்கலோட சிச்சுவேஷன் இப்படி தான். சூரியன் ஓடி ஓடி போய் மேகத்துக்குள்ளார ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றதே தான். 10 நாளாக மழை தாங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. இதோட தான் நான் இப்போ டிமார்ட் கிளம்ப போகிறேன். எதுக்காகனா இவங்க அப்பாவோட ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுங்க. அவங்களுக்கு கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். ஒரு பர்பஸாக தான் போகிறேன். எனக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போகல. நெக்ஸ்ட் வீக் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். உள்ளார வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. இருந்தாலும் நான் எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கலாம் வாங்க. எடுத்தோடனே நான் அந்த கிளாஸ் செக்ஷனுக்குள்ளே தாங்க போனேன். இதில் என்ன தாண்டி இருக்குது அப்படிம்பார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இதாக பிடிச்சிருக்கு பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பீச் கலர் ஒன்று, இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒன்று இருக்குங்க, லைட் ப்ளூவில். அது 29 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இது 32 ருபீஸு. இது ரொம்ப நல்லா இருந்தது. நான் இது ஏற்கனவே வாங்கி ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட்டும் பண்ணியிருக்கேன். செட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஜார், சால்ட் அண்ட் பெப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பைஸ் ஜார் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். நல்லா இருந்தது. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, கிளாஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு இது பார்த்திங்கனாக்கா வந்து இந்த ஜார் தான். இது கிட்டத்தட்ட 1/2 kg இது கொள்ளும் போல். பார்த்திங்கன்னா 149 ருபீஸ்க்கு இந்த கண்டெய்னர் வச்சுருந்தாங்கங்க. இது பார்க்கவே ரொம்ப மேசிவாக இருந்தது. நல்லா இருந்தது. எடுக்கவே கொஞ்சம் நல்ல வெயிட் வேறு. அது ஓப்பன் பண்ணுற டைப் பாருங்களேன். ஓப்பன் பண்ணி அந்த லாக் போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. 149 ருபீஸ்க்கு இவ்வளோ இது பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இது தாங்க. அந்த ஒரு மாதிரி உட்டன் லிட் போட்ட ஒரு கிளாஸ் ஜார் சூப்பராக இருந்தது. 129 ருபீஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் பிளேட் 49 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இதோட பெரிய சைஸ் வந்து இருந்தது. அது வந்து 99. இது ரொம்ப பெருசு. இவ்வளோ பெரிய பிளேட்டு தேவைப்படாது. டிஃபன் பிளேட்டுக்கு அது ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது 99ங்க. இந்த கண்டெய்னர் சூப்பராக இருக்கும். இது 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இது ஒரு ஸ்பைஸ் செட்டு. இது கிளாஸ் தான். பெர் பீஸ் 19. இது 99. இது வந்து ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும். க்ராசரிஸோ கிட்ஸோட திங்ஸோ போட்டு கட்டில் கடியிலலாம் வச்சுக்க. இது ஃபுல்லாக கிளாஸ் ஸ்டவ்ஸ் தாங்க நிறையா இருந்தது. குக்கர் இருந்தது. இவர் குக்கர் பார்க்கலாமா அப்படின்னாரு. இல்லை எனக்கு குக்கரை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, இந்த குக்கர் வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன். வெக்கேஷன் டைம் வேறையா, செம்ம ரஷ்ஷுங்க அன்றைக்கிங்க. என்னால் எதுவுமே ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. இது கிரேட்டர் 179 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இந்த சேர் பார்த்தீங்கன்னா 350 என்னமோ. நான் ஆல்ரெடி ஒரு தடவை இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிளான்டர்ஸ்க்கானது எல்லாமே செட் வச்சுருந்தாங்க. இதுதான் நம்ம ஐட்டம். சூப்பராக இருக்குங்க. இது 2 கலரில் இருக்கும். பிளாக் ஒன்று, ப்ரௌன் ஒன்று. பாப்பா ஓப்பன் பண்ணுறா பாருங்கள். இது மாதிரி தான் இது ஓப்பன் பண்ணும். செம்ம ஸ்டடியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். 99க்கு வர்த்துன்னு தான் சொல்லலாம் கண்டிப்பாக. இது ஒரு ஃப்ளிப் டைட் கண்டெய்னர். வேரியபிள் சைஸஸ்லையும் இருக்கும். அமௌண்ட்டும் வேரியபிள் ஆச்சு. 299, 349, 199 இருந்தது. இவன் மேலே ரொம்ப நாளாக கண்ணு. என்றைக்கு வாங்க போகிறேன்னு தெரில. பார்ப்போம். இது வந்து 3 கண்டெய்னர்ஸுங்க. நான் கிளாஸ்னே நினச்சேன். பார்த்தா இது பிளாஸ்டிக்கு, பட் ஸ்டீல் லிட் போட்டு கொடுத்துருக்காங்க. 3 வேரியபிள் சைஸஸ் 69, 79, 89க்கு இருக்குங்க. இது வந்து டேபிள் கவுண்டரில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ், டெஸ்க் ஸ்டோரேஜ்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 199 அடையப்பா. அது பார்க்க ஆனால் முயல் குட்டியாட்டம் அழகாக இருந்தது. இந்த டவல் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். அதே ப்ரைஸ்லேயே தான் இருக்குது, 200. அவ்வளோதான். பேக் டு ஹோம்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா பயங்கரமாக மழை இருந்துட்டு இருந்தது. ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு மல்டி குக்கர் கெட்டில் மாதிரி டைப்பில் இருக்கும்ல, அதுதான் ஒன்று வாங்கினோம். இன்னொரு பாப்பா வந்து பவி செட்டு 4 இயர்ஸ் இருக்கும். அவளுக்கு ஒரு டேபிள் லேம்ப் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அது வேறு ஒரு ஷாப்பில் வாங்கிட்டு அதே கடையிலேயே இந்த குக்கரும் அதுவும் சேர்ந்து அவர் கிஃப்ட் பேக் பண்ணிட்டார். அதனால் என்னால் என்னன்றதை காட்ட முடியல. வீட்டுக்கு வந்தோன்னா பாப்பா ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யுங்கம்மானா, இந்த ஜெல்லி மிக்ஸ் தான் இருந்தது. செஞ்சால் அப்படியே காலனிக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான். மேங்கோ, பைனாப்பிள், ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வீட்டில் நான் செஞ்சு ட்ரை பண்ணுறேங்க. நான் இது வரைக்கும் ஜெல்லி நான் வாங்கி கொடுத்ததும் இல்லை, வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சதும் இல்லை. எனக்கு அது என்னவோ பிடிக்காது. குழந்தைங்களுக்கு நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது. நான் கஸ்டர்ட் பவுடர் எடுக்கிறதுக்காண்டி போனேன். பின்னாலே இது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ப்ளீஸ்மான்னு கேட்டனால சரி ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கிறிஸ்டல் பவுட்ரு, அந்த ஃப்ளேவர்டு மிக்ஸ்ட் பவுடர் கொடுத்துருந்தாங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி விட்டுருங்க. அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் 500 mlக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுருங்க. நல்லா பபிள்ஸ் வரணும். நல்லா கொதி வந்தோன்னா ஒரு 1 minute மட்டும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1 minute வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் அந்த வாட்டரை தூக்கி, அந்த ஹாட் வாட்டரை வந்து இதில் நம்ம கலக்கி வச்சுருந்தோடே அந்த பவுடரில் ஊற்றி ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பவுல் ஏதாவது செட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்னவ வந்து எனக்கு இதில் ஊற்றுங்கம்மா அப்படின்ட்டா. இது சாக்லேட் மோல்டுக்கான வாங்கின சிலிக்கான் இது, இதில் ஊற்றித்தாங்க, இதில் பார்ப்போம் டிசைன் எப்படி இருக்குன்னு அடம் பண்ணனால நான் இப்போ இதில் ஊற்றிட்டுருக்குறேன். இதில் எந்த அளவுக்கு அது செட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. இது ஃபஸ்ட் டைம் வேறு செய்கிறனால எனக்கே வேண்டாம் பாப்பா இதில்னே கேட்கல. சரி அவள் ஆசைப்படுறாளேன்றனால இதில் ஊற்றி வச்சிட்டேன். பேலன்ஸ் இருந்ததை என்கிட்ட இருந்த ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து கரெக்டாக 45 மினிட்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் த 45 மினிட்ஸ் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இப்படி தான் செட் ஆகிருந்தது. எடுக்கும்போது கரெக்டாக அந்த டிசைன்ஸ்லாம் வருது. பட் எடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஷேப்ஸ்லேருந்து டக் டக்குன்னு அது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஷேப்ஸ்லாம் அழகாக வந்தது. பவுலில் ஊற்றுனது பர்ஃபெக்டாக வந்திருந்தது. பார்க்க நான் நல்லா தொட்டு பார்த்தேன், நல்லா அழகாக வந்திருந்தது. அது ஜெல்லி ரெடி ஆகிற 45 மினிட்ஸில் அந்த மீன் டைமில் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி ரெடி ஆயாச்சு. ஜெல்லியும் எங்களோட வர ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே காலனிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான் ரயில்வே காலனி. ஆக்சுவலாக சண்டே தான் ஃபங்க்ஷன். சண்டே அன்றைக்கி வேறு ஒரு கமிட்மெண்ட் இருந்தனால சாட்டர்டே ஈவினிங்கே போய் மீட் பண்ணி கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். பிள்ளைங்களாம் செம்ம ஜாலியாக அங்கே விளாண்டுச்சு. காலனிக்குள்ளே போனால் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வரணுன்னே தோணாது. ஏன்னா அங்கே அப்படி இருக்கும், திருவிழா கூட்டம் தோற்றுரும். செம்ம ஜாலியாக இருந்தது. ரிட்டன் வரவே நைட்டு 11:30 ஆகிடுச்சுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.